காலத்தில் சொன்னீங்களே அவங்க ஒழுங்காக செய்யலை, இவங்க ஒழுங்காக செய்யலைன்னு. ஆனால் நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலையே. இதே நம்ம சொன்னது உண்மை தான். அதாவது முறையாக இப்போ நீங்கள் கடந்த காலத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பல போலீஸ் புகார்கள் செய்யப்பட்டு மித்ராவிலிருந்து நிதி எடுத்தவர்கள் கூட நீதிமன்றத்தில் சார்ஜ் பண்ணப்பட்டு. முக்கியமாக அவர்கள் பார்ப்பது மக்களுக்கு உணவு செக்யூரிட்டி, ஃபுட் செக்யூரிட்டி. அந்த குற்றம் நிரூபிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் ஏஜிசியே ஒரு நீதிமன்றத்தில் அந்த குற்றம் சாட்டுவதற்கு அனுமதி வழங்குவாங்க. அரசாங்கத்திலிடம் பெறுகின்ற வரிப்பணத்தில் இருந்து அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற இந்த தொகை மக்கள்கிட்டிருந்து வசூல் பண்ணுற தொகை தானே. அதை அவர்கள் முறையாக செலவிட்டார்கள் என்று அதை நம்ம கணக்கை ஆய்வு செய்கிறதுக்கோ ஆடிட் பண்ணுறதுக்கோ ஃபொரென்சிக் ஆடிட் செய்வதற்கோ அரசாங்கத்திற்கு இதுவரை அந்த அதிகாரம் கிடையாது. அதாவது ஒரு வெள்ளி அரசாங்கத்திடம் மானியம் பெற்றிருந்தாலும் அந்த நிறுவனத்தின் நிறுவனமோ அமைப்போ பெர்சாத்துவானோ பொருத்துபோகானோ ஏயாசானோ யாராக இருந்தாலும் சரி, இல்லை சேம்பரோ யாராக இருந்தாலும் சரி, ஆனாங்க 1700 வெள்ளி சம்பளம் ஏற்றி கொடுக்குற அளவுக்கு அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னுட்டு. வாட் யூ திங்க்? 1700 வெள்ளி சம்பளம் இஸ் இட் இனாஃப்? இப்போ விற்கிற விலைவாசிக்கு 10 காலத்தில் மலேசியா அரிசி ஏற்றுமதி செஞ்சோம். ஓகே. ஆனால் இன்றைக்கி 30 விழுக்காடு அரிசி நம்ம இறக்குமதி செய்கிறோம். ஓகே. வெங்காயம் இறக்குமதி செய்கிறோம். இப்போ அரசாங்கம் என்ன முயற்சி பண்ணுறாங்க, நிலையில் இந்தியர்களுக்கு என்ன பயன்பெற்றிருக்கும், சிறப்பான நிலையில் என்ன இந்தியர்களுக்கு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். முதலாவதாக நம்ம அரசு துறையில் எடுத்துக்கொண்டோம்னாக்க இந்தியர்களுடைய